This channel 12th standard physics chapter 3 ல magnetism and magnetic effect of electric current அப்படிங்கிற அந்த யூனிட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். அண்ட் இந்த சாப்டருடைய ஒரு முக்கியமான ஒரு தியரியஸ் கொஷின் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கொஷின் தான். இந்த கொஷின் கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைக்ளோட்ரான்னா என்னது அப்படின்னா, cyclotron is a device is used to accelerate the charge particle to gain kinetic energy. So kinetic energy அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மலை ஏறப்போகிறோம். நம்ம மலை ஏறும்போது நம்மளுக்கான ஜூஸு அது இதுன்னு குடிச்சு நம்ம தெம்பாக ஏறுறோம் தெரியுமா. ஸோ அப்போது நம்மளுடைய எனர்ஜி, நம்ம உடம்புல இருக்கிற ஃபுல் எனர்ஜியும் மலை ஏற 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 தட் இஸ் வேஸ்டஸ். அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது என்ன ஆக ஆரம்பிக்கும், உழைக்க ஆரம்பிக்கும். அப்போ உழைக்க ஆகும்போது அதுக்குள்ளே உள்ள எனர்ஜி எல்லாமே என்னாகும், வெளியே போகும். ஸோ அந்த எனர்ஜி தான் என்ன அப்படின்னா, தனக்குள்ளே உள்ள எல்லாமே செயலுக்கு வர்றது தான் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எனர்ஜியை ஒரு சார்ஜான பார்ட்டிக்கல் அதாவது அது வந்து நியூட்ரல் சார்ஜாக இருக்கக்கூடாது. தட் மே பி பாசிட்டிவ் ஆர் தட் மே பி நெகட்டிவ். பட் நம்மளுக்கு சைக்ளோட்ரானை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்லி சார்ஜான ப்ரோட்டான்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் இங்கே வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிவைஸ் இது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் அதோடைய அதிகப்படியான கைனெட்டிக் எனர்ஜி அதை உழைக்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வேலை செய் அப்படின்னு நம்ம அனுப்ப போகிறோம், ஆஸ்கலரேட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இங்கே ஆஸ்கலரேட் பண்ணணும் அப்படின்னா, நியூக்ளியர் ரியாக்ஷன் 2. ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன, வாட் இஸ் மீன் பை நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னா, ஒரு ஆட்டம் மாதிரி உள்ள ஒரு இதை நம்ம இன்னொன்று கூட என்ன பண்ணுவோம், பம்பார்ட் பண்ணுறோம். அப்படி பம்பார்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு ரேஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் மூலயமா நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கேன்சர் செல்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஃபீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஹை எனர்ஜி ஆஸ்கலேட்டர். அதிகப்படியான எனர்ஜியை தொடக்க வைக்கிற ஆஸ்கலரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் இன்வைட்டட் பை லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே முக்கியமான பாயிண்ட், சைக்ளோட்ரான் அப்படிங்கிற டிவைஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சார்ஜ் பார்ட்டிகல்ஸை நம்ம ஆஸ்கலேட் பண்ணுறதுக்காக. எதுக்காக ஆஸ்கலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதிகப்படியான கைனெட்டிக் எனர்ஜி இது பண்ணுறதுக்காக. ஸோ அதை உழைக்க வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். இந்த இது உழைக்க வைக்கும்போது அதிகப்படியான எனர்ஜியை இது நிறைய வேலையை கொடுத்து நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறனால இந்த ஹை எனர்ஜி ஆஸ்கலரேட்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ சரி, இப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் பிரின்சிபல். இந்த டிவைஸோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, when a charge particle move perpendicular to magnetic field it experience a magnetic Lorentz force. அதாவது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் பெர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மூவ் ஆனிச்சு அப்படின்னா அது என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா, மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸை என்ன பண்ணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் டயக்ராம் ஆஃப் சைக்ளோட்ரான். இப்போ அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம அந்த டிவைஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்ட்டிகல்ஸ் ஆர் allowed to move in between two semi-circular metal containers called Ds. அதாவது ஹாலோ டி ஷேப்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீ போ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு தள்ளி விடுறதுக்காக, அது மூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், 2 இடம் வச்சுக்கிறோம். அந்த 2 இடத்துக்கு சென்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வைக்கிறோம். திஸ் இஸ் மை சார்ஜ் பார்ட்டிக்கல். அண்ட் இங்கே நம்மளுக்கு க்ரீன் கலரில் இருக்குது தெரியுமா, அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் அந்த செமி சர்க்குலர், அதாவது சர்க்கிளுடைய பாதி நம்ம செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த செமி சர்க்குலர் மெட்டல் கண்டெய்னர் இருக்குது, அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் எவாக்குவேட்டட் சேம்பர். ஸோ வாட் இஸ் மீன் பை என்க்ளோஸ்ட் இன் எவாக்குவேட்டட் சேம்பர். என்க்ளோஸ் அப்படின்னா பத்திரமா ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த டீஸை எதுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு காற்று எந்த ஒரு இதுவும் போகாத லெவலில் ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வைக்கிறோம். அதுதான் எவாக்குவேட்டட், வெற்று இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காற்று கூட இருக்காது, ஒரு கேஸுமே இருக்காது, அந்த இடத்துல வைக்கிறோம். இதை டீஸாக வைக்கிறோம். அண்ட் இட்ஸ் கெப்ட் இன் அ ரீஜியன் வித், அதுவும் அந்த இடத்துல என்ன இருக்கான், அதுவும் அந்த இதில் எந்த ரீஜனில் வைக்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அது எது மூலிமா கண்ட்ரோல் பண்ணப்படுது, எலக்ட்ரோ மேக்னெட் மூலிமா நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. The direction of magnetic field is normal to the plane of Ds. Plane na என்னது, தளம். அந்த Ds உடைய தளத்துக்கு நார்மல் means perpendicular. அப்போ direction of
ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதில் லோரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அது சர்க்குலர் பாத்தில் வருது. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின், பார்க்க கஷ்டமாக இருக்கலாம், படிக்க கஷ்டமாக இருக்கலாம், பட் கதை எழுதுறது எல்லாமே ஈஸி. கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் சரி, ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, லிமிடேஷன்ஸ் இது எல்லாமே இந்த கொஷின் எழுதுங்க. I understood you. I will hope you that you understand it well. Thank you for watching.